மாத்திரமல்ல, நன்றியே இல்லாதவனுக்கு, அதாவது நன்றி கெட்டவனுக்கு கூட எல்டாவ் நன்மை செய்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அநேக ஊழியக்காரருடைய கண்களிலே படாத வசனங்கள், அநேக கிறிஸ்தவருடைய கண்களிலே படாத வார்த்தைகள். அவர் அவர் எல்டாவ் நல்ல கர்த்தர், நல்ல தேவன், நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறாரே. நன்மை செய்கிறாரே. அவனுக்கே நன்மை செய்வார்னா நான் அவருடைய பிள்ளை, எனக்கு எப்படி தீமை செய்வார்? அவரு நன்மை தான் செய்வார். எனக்கு வேத வசனத்தை குறித்த வெளிப்பாடு இதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதுதான் நமக்கு சுகத்தை கொண்டு வரும். இதுதான் பாருங்க, பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு ஒரு வசதியாக இருக்கும். கர்த்தர் தான் வியாதி பிசாசை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு நினைச்சா தோத்திரம் 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 சொல்லி என்ன செய்ய, பெட்டிலேயே படுத்து கிடக்க வேண்டியதுதான். கர்த்தர் வியாதி பிசாசை கொடுத்து என்ன செய்யல, அனுப்பல. எல்லாரும் இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், சர்ப்பங்களை தேள்களை மிதியுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்கள்கிட்ட ஓடி போவான் என்று. ஆகவே இந்த தீமை, இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் இது கர்த்தர்ட்ட இருந்து வரல, இது பிசாசு இருந்து வந்திருக்குது என்று ஒரு தெளிவுள்ள விசுவாசியா இருக்கும் பொழுது இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய ஆரம்பிப்போம், பிசாசை எதிர்த்து நிற்க ஆரம்பிப்போம். ஆமே, வியாதி கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறான்னு சொல்லும் போது எங்கிட்ட எதிர்த்து நிற்கிறது? அவரை எதிர்த்து நிற்க முடியுமா? அவர் தான் வியாதியை கொடுத்துருக்கிறான்னு சொல்லும் போது அவர் எங்கிட்ட எதிர்த்து நிற்பீங்க நீங்க? புரியுதா உங்களுக்கு? இங்க நான் பார்க்கிறோம், அவர் எல்லாம் சொல்லுங்க, அவர் எல்டாவ். ஆமென். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன செய்கிறாரே, நன்மை செய்கிறாரே. எல்லாம் சொல்லுங்க, அவர் நன்மை செய்கிறாரே. ஆமென். கர்த்தர் யாருக்கு யாருக்கு நன்மை செய்கிறாரு? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். கர்த்தர் இன்னார் என்று சத்திய வேதத்தில் தினம் செய்ய வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு அல்ல, சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அங்க இப்படி நடந்துச்சான், அந்த அப்போஸ்தலருக்கு இப்படி நடந்துச்சான், இந்த தீர்க்கதரிசிக்கு இப்படி நடந்துச்சான், அந்த பாஸ்டருக்கு இப்படி நடந்துச்சான். அங்கே இங்கே நடக்கிற விஷயத்தை வச்சு கர்த்தர் என்ன செய்யக்கூடாது, ஸ்கேல் பண்ணக்கூடாது, கர்த்தர் அளந்து பார்க்கக்கூடாது, கர்த்தர் இன்னார் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே இங்கே இப்படி இப்படி நடக்கலாம், அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். நாட்கள் வரும் பொழுது இதுதான் காரணமோ என்று நாம் கற்றுக்கொள்வோம், அறிந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் எடுத்த உடனேயே அவர் எவ்வளோ நல்ல மனுஷன், அவர் எவ்வளோ அருமையான ஒரு பாஸ்டர், அவர் எவ்வளோ அருமையான ஒரு விசுவாசி, அல்லேலூயா தோத்திரம், சர்ச்சிலேயே சத்தம் அவ்வளோ அல்லேலூயான்னு சொல்லுவார், தோத்திரம் பிரேஸ் லார்ட் அப்படின்னுவார். அவருக்கா இப்படி அப்படின்னு கர்த்தர் மேல என்ன செய்யக்கூடாது, குற்றத்தை சாட்டக்கூடாது. அவர் சர்ச்சில் தான் அல்லேலூயா சொன்னார், தோத்திரம் சொன்னார். மிச்சம் 6.25 நாள் வீட்டில் போய் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அலசி ஆராய்ந்து பாருங்கள் காரியங்களை, தெளிவுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கே, அதாவது நன்றியே இல்லாதவர்களுக்கே, துரோகிகளுக்கே எல்டாவ் நன்மை செய்வார் என்று சொன்னால் எனக்கு உங்களுக்கு எவ்வளவு அதிகம், என் பிள்ளைக்கு உங்க பிள்ளைக்கு எவ்வளவு அதிகம், எங்க வீட்டாருக்கு உங்க வீட்டாருக்கு எவ்வளவு அதிகம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார், எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். ஆமென். எனவே எல்டாவை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு நமக்கு வர வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நன்மையே செய்கிறார்.
ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா.